சூர்யாவோட மேல என்னை வந்து இன்டர்வியூ எடுங்கன்னு சொன்னாங்க சார். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல சார். இன்கமிங் கார்டு இருக்கு. சேனலோட பிஆர்ஓ என்னை கால் பண்ணி தான் சார் வர சொன்னாங்க. அவங்க தான் சார் அவங்க தான் சார் கால் பண்ணி என்னைய வர சொன்னாங்க. சார் சத்தியம் தான் சார் ஜெயிக்கும். ரொம்ப ஃப்ராட் பண்றாங்க சார். அவங்க வர சொன்னனால தான் சார். சார் இங்க பாருங்க சார். கேஸ் போட்டா சார் இவர் கலாட்டா சேனல்ல நடந்த கலாட்டாவில் அங்கே வந்த போலீஸ்காரங்கள்ட்ட நவீன் வந்து நான் வந்து சூர்யாவை விட மேலே என்னை வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு திவாகர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால தான் நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க திவாகரை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நவீன் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறார். அதுக்கு திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இல்லை இது கலாட்டா சேனல்ல இருந்தா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னை வந்து இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வந்து வேணா இன்கமிங் கால் என்கிட்ட இருக்கு, வேணா பாருங்க அப்படின்னு வந்து திவாகர் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு உண்மையை சொல்றாங்க, யாரு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் அசிங்கப்படுத்தினாரு. இன்னைக்கு காலையில சாந்தனு, சூர்யா அவர்கள், வெங்கட் பிரபு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அவரை கொஞ்சறதுக்காகவோ சிவாஜி மாதிரி பண்ணுங்க, சூர்யா மாதிரி பண்ணுங்க அதுக்காகவே இல்ல. இவர் பண்ண தப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவிட்டியா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாரு, எதனால இவ்வளவு பேர் மேல இவ்வளவு ஒரு வன்மம், இதை கேட்கறதுக்கான நேர்காணலாம் நாங்க அமைச்சிருந்தோம். வந்த உடனே என்ன கூப்பிட்டு இப்ப நவீன் பேசுனதை நீங்க கேட்டீங்கல்ல. அதாவது நவீன் என்ன சொல்றாரு, இந்த இன்டர்வியூக்கான காரணமே திவாகர் வந்து ஏற்கனவே ரிப்போர்ட்டரை தப்பா பேசியிருக்காரு. காலையில வந்து சாந்தனுவை, சூர்யாவை, வெங்கட்டை எல்லாரையும் வந்து தப்பா பேசிட்டு இருக்கிறாரு மீடியாவில். அதனால அதை பத்தி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேர்காணலே நாங்க உருவாக்கியிருக்கோம். மற்றபடி இவரை புகழ்ந்து பேசுறதுக்காக இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நவீன் நீங்க வந்து காலையில திவாகர் போட்ட வீடியோ, அதாவது சாந்தனுக்கிட்ட திவாகர் பேசின வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. வந்து தப்பாலாம் அவர் பேசுறாரு சாந்தனுவை எல்லாரையும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரை பத்தி நம்ம அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஆபீஸ்ல இருந்து நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கீங்க அவருக்கு, வாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு நீங்க போலீஸ் ஆபீசர்கிட்ட வந்து கேட்கறவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அவர் தான் வந்து நான் சூர்யாவுக்கு மேல என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க பொய் சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல நீங்க பொய் தான் சொல்றீங்க. இப்ப திவாகர் இன்டர்வியூல நீங்க சொன்னது இது 3வது பொய். புரியுதா?